சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த கான்செப்டில் சின்ன சின்ன டவுட்டாக இருந்தால் கூட சரி சரிங்களா, உங்களுக்கு டீட்டெயிலாக புரிந்த வரைக்கும் நீங்கள் கேட்குறீங்க. எந்த டாப்பிக்கும் வந்து புரியாமல் படிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் புரிஞ்சவரை ஈஸியாக வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ண முடியும். அவருக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ண முடியாது. அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி தான், மெமரி பண்ணுறது நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, நீங்கள் இப்போ கரண்ட்லி யூஸ் ஆனால் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஹேலோ அல்கேன் அண்டு ஹேலோ ஐஸ், ஹேலோ அல்கேன் அண்டு ஹேலோ ஐஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேலோனா என்ன அப்புறமா எழுதிக்கலாம். நான் ஒரு போட்டு டோட்டல் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஹேலோனா என்ன, ஹேலோ அப்படின்னா மீனிங் என்னன்னு ஹேலோ அப்படின்னா ஹாலஜன் அப்படின்னு அர்த்தம். ஹாலஜன் என்னென்ன இருக்குது, ஃப்ளோரின் இருக்குது, குளோரின் இருக்குது, புரோமின் இருக்குது, அயோடின் இருக்குது. கரெக்டாக இதுதான் ஹாலஜன். 17 குரூப் ஃபேமிலியா நம்ம லித்தியம் ஸ்டார்ட் பண்ணி போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இருக்கா இல்லையா? அப்போ ஹாலஜன் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா 17 குரூப் ஃபேமிலி. நீங்கள் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 17 குரூப்பில் அந்த எக்ஸ் அப்படிங்கிறத ஜென்ரலாக ஒரு ஹாலஜனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ். அந்த எக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டவுன் த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின், அதுக்கப்புறம் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இதுதான் வந்து ஹாலஜன். அந்த ஹேலோ அப்படிங்கிறது இந்த ஹாலஜன். சரிங்களா, இப்போ இந்த அல்கேன் அண்ட் அலி ரெண்டு இருக்கா, அல்கேன் அண்ட் அலி. அப்போ அல்கேன் அப்படிங்கிறது என்னது, ஆல்கேன் அல்லது அல்கேன் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம். என்ன பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம், சிங்கிள் பாண்ட். இதனுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா அல்கைனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n + 2. CnH2n + 2. கரெக்ட்டா, இது அல்கேன். அல்கீன் CnH2n. இது என்னது, இது அல்கேனா, இது அல்கேனுக்கு CnH2n. அல்கீன் CnH2n. ஓகே, இது அல்கீன். அல்கைன் CnH2n - CnH2n -2. இது இருக்கு அல்கைன். அல்கைனுக்கு Cn + 2 -2 தான் இருக்கு அல்கைன். இது அல்கைன். கரெக்ட்டா, இதெல்லாம் அல்கீன், அல்கைன் அண்ட் அல்கைன் இருக்கக்கூடிய ஜெனரல் ஃபார்முலா. சரிங்களா, இப்போ அல்கீன்ல இருந்து ஹேலோ அல்கீன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் அல்கீனா, நமக்கு அல்கீன் தேவையில்ல, அல்கைன் தேவையில்ல. இப்போ அல்கீன்ல இருந்து நம்ம ஒரு ஹேலோ அல்கீனை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹேலோ அல்கைனை ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே மாதிரி ஹேலோ அல்கைனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அல்கைன்ல இருந்து ரீப்ளேஸ்மென்ட் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணலாம். கரெக்ட்டா, இப்போ ஜெனரல் ஃபார்முலா என்னது, CnH2n + 2. இப்போ இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா டோட்டல் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2n + 2 ஹைட்ரஜன். அப்ப அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு ஹைட்ரஜனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது எந்த ஹைட்ரஜன் வேணா இருக்கலாம், ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணலாம். அப்ப அந்த ஹைட்ரஜனை ஜெனரலா நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்ப ஃபார்முலா என்ன கிடைக்கும், CnH2n + 1 x into இது மோனோ ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ். மோனோ ஹைட்ரஜன் அப்படினா என்னது, ஒரு அல்கேன்ல இருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் பண்றது, அது பேர் என்னது, மோனோ ஹைட்ரஜன். இப்போ நீங்க டை ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ், அப்ப எத்தனை ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணனும், 2 ஹைட்ரஜன். அப்ப ஃபர்தர் இதுல என்ன பண்ணலாம், ரிமூவ் ஆஃப் 1 ஹைட்ரஜன், ரிமூவ் ஆஃப் 1 ஹைட்ரஜன், ஆடிங் தி 1 ஹைட்ரஜன். அப்ப ஃபர்தர் என்ன கிடைக்கும், CnH2n கிடைக்குமா, அப்ப H2. சரி, இது என்னது, டை ஹைட்ரஜன் டெரிவேட்டிவா, இது மோனோ ஹைட்ரஜன், ஒரே ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிடுது, அது மோனோ ஹைட்ரஜன். இது என்னது, டை ஹைட்ரஜன். அப்ப ட்ரை ஹைட்ரஜன் என்னன்னா திரும்ப ஃபர்தரா ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணணும். அப்ப ஃபர்தர் என்ன கிடைக்கும், CnH2n -1 x. இதுக்கு கரெக்ட்டா ஹைட்ரஜன் வேணும் அப்படினா, அது பாலி ஹைட்ரஜன் வேணும் அப்படினா ஃபர்தர் என்ன பண்ணலாம், இதுக்கு அப்புறம் கண்டினியூவா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு பாலி ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ் கிடைக்கும். மோர் தென் 2 அல்கைல் ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாலி ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ். அப்ப மோனோ வேணுமா, டை வேணுமா, ட்ரை வேணுமா, அதே ஸ்டெப் தான். எதுக்கு, அல்கீன்ல இருந்து என்ன பண்ணலாம், ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணலாம். அதுக்கு பேர் என்னது, அல்கீன் வரும்போது அல்கைலிடின், அதுக்கு பேர் என்னது, அல்கைலிடின் சொல்லுவாங்க.
அல்கைலிடின் ஹாலைட். அது பேர் என்னது? இப்போ இந்த அல்கைல் இருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்றேன் பிளஸ் ஒரு ஹாலைட்ரஜன் ஆட் பண்றேன் அப்படின்னா அது மோனோ அல்கைலிடின் ஹாலைட் அர்த்தம். அது பேர் என்னது? அல்கைலிடின் சொன்னா டபுள் பாண்ட் அர்த்தம். அல்கைல் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் அர்த்தம். சொல்லுங்க இதே சொன்ன இப்போ நமக்கு ஜெனரல் ஹேவ் அல்கைல் மட்டும் இருக்கிறதுனால அதுல இருந்து ரிமைனிங் இருக்கிறது நம்ம தெரிஞ்சா போதும். சொல்லுங்களா? அப்ப அல்கேன் அல்கீன் அண்ட் அல்கைல் இந்த கேட்டகரியில வரும்போது இப்போ இந்த அல்கேன்னு ஹாலோ அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன். அது மோனோ ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ், டை ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ், பாலி ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ். அந்த மாதிரி எத்தனை ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹாலோ அல்கேன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அல்கேன் அப்படிங்கிறது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் வரக்கூடிய சேச்சுரேட்டட் சிஸ்டம் இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்டட் கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம். சிங்கிள் பாண்டட் கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம் இதான் வந்து ஹாலோ அல்கேன் சொல்லக்கூடிய. இப்போ இந்த ஹாலோ அல்கேன் வந்து sp3 கார்பனா sp2 கார்பனா பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஹாலோ அலீனா, இப்போ ஹாலோ அல்கேன் ஓகேதானே? ஹாலோ அல்கேன் என்னது? அல்கேன் இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றாங்க, ஒரு ஹாலஜன் ஆட் பண்றாங்க, இல்ல ரெண்டு ஹாலஜன் ஆட் பண்றாங்க. சரிங்களா? இது பேரு ஹாலோ அல்கேன். அல்கேன்ல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றாங்க, எத்தனை ஹாலஜன் ஆட் பண்றாங்க. அப்ப ஹாலோ அரீன் அப்படிங்கிறது அரீன் அப்படின்னா முதல்ல என்ன? பென்சீன் மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம், அதுக்கு பேரு அரீன் சிஸ்டம். இப்போ பென்சீன் என்ன சொல்றோம்? C6H. அந்த ஃபார்முலா எடுத்தா பென்சீன் ரைட்டா? C6H6 தான் பென்சீன் உடைய ஃபார்முலா. அப்ப ஈச் கார்பன், ஒவ்வொரு கார்பன்லயும் ஒவ்வொரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டா? C6H6. இப்போ என்ன பண்றீங்க? ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் மட்டும் நம்ம எடுத்துறோம். இப்போ ரிமூவல் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் பிளஸ் ஆடிங் தி ஒன் ஹாலஜன் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாலோ அரீன் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிருக்கீங்க, என்ன ஆட் பண்றீங்க? ஹாலஜன். ஒரு ஹாலஜன். அப்ப இது பேர் என்னது? ஹாலோ. இந்த ஹாலோ அரீன்ல எந்த ஹாலோ அரீன் வேணா இருக்கலாம். இந்த பென்சீன்ல ஏதாவது ஒரு சப்ஸ்டிட்யூஷன் இருக்கலாம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கலாம், வித்ட்ராயிங் குரூப் இருக்கலாம். ஆனா இந்த பென்சீன் பிரசன்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே அரீன் சிஸ்டம். பென்சீன் இருந்தா சிஸ்டம் பேர் என்னது? அரீன் சிஸ்டம். அந்த அரீன்ல ஏதாவது ஒரு ஹாலஜன் இருக்கலாம், ரெண்டு ஹாலஜன் இருக்கலாம், மூணு ஹாலஜன் இருக்கலாம், எத்தனை ஹாலஜன் வேணாலும் இருக்கலாம். ஆறுமே ஹாலஜனா கூட இருக்கும். இந்த 6 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு 6 ஹாலஜன் கூட நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு பேர் ஹாலோ அரீன் சிஸ்டம் தான். எப்படி நம்ம மோனோ பார்த்தோம், இதுக்கு பேர் மோனோ அரீனா, மோனோ ஹாலோ அரீன். இதை டை ஹாலோ அரீன், ட்ரை சொல்லலாம், டெட்ரா சொல்லலாம், பென்டா சொல்லலாம், எக்ஸா சொல்லலாம். என்ன பண்ணலாம்? இருக்கக்கூடிய இந்த பென்சீன்ல எத்தனை ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றாங்க, எத்தனை ஹாலஜன் ஆட் பண்றாங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேரு அரீன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னது? அரீன் சிஸ்டம். ஜெனரலா ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரீன் ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஒரு மலேரியா காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலேரியா காய்ச்சலுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? குளோரோக்வின் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் போயிட்டு எப்பயாவது, இப்ப இல்ல, எப்பயாவது ஏதாவது காய்ச்சல் வரும்போது ஒரு மருந்து கேட்டீங்கன்னா குளோரோக்வின் அப்படிங்கிற காய்ச்சல் மட்டும் கொடுப்பாங்க. இதே அதிகமான காய்ச்சல் இருக்கு, சரிங்களா, ஃபீவர் வந்து ஒரு 103, 102 டிகிரி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா குளோரோக்வினோன் கொடுப்பாங்க. பேரா குளோரோக்வினோன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுப்பாங்க. இந்த குளோரோ அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜனுடைய டெரிவேட்டிவ் சிஸ்டம். ஹாலஜனுடைய டெரிவேட்டிவ்ஸ் அதுலயே ஃபார்முலா போட்டுருப்பாங்க, அதுல இருக்கிற மாலிகுலர் ஃபார்முலா போட்டுருப்பாங்க. அதுல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன் வந்து பிரசன்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க வேர்ல்டு வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நிறைய பேர் இறந்து போனாங்களா? அதுக்கான ரீசன் என்னது? பாஸ்ஜீன் அப்படிங்கிற ஒரு கேஸ். அந்த கேஸ் பேர் என்னது? பாஸ்ஜீன். அந்த கேஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Cl C டபுள் பாண்ட் O Cl. இதை ஜெனரலா எப்படி சொல்லுவாங்க? இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், COCl2 ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபார்முலா ஜெனரலா எப்படி சொல்லுவாங்க? COCl2. இந்த கேஸ் பேரு பாஸ்ஜீன். இந்த கேஸ் பேர் என்னது? பாஸ்ஜீன். இந்த பாஸ்ஜீன் கேஸ் வந்து எமிட் பண்ணனால தான் இந்த பாஸ்ஜீன் கேஸ் அப்படிங்கிறது ஹைலி பாய்சனஸ் கேஸ். ஹைலி பாய்சனஸ் கேஸ். அதனால யார் யாரெல்லாம் நமக்கு ஃபேஸுக்கு வந்து துணி போட்டிருந்தாங்களோ அவங்க, அதாவது அது இல்லாமல் ட்ரை கிளாத் போட்டிருந்தவங்களாம் தப்பிச்சிருப்பாங்க. அது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆட்கள் பெரும்பாலான ஆட்கள் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நிறைய பேர் இறந்து போனது மெயின் ரீசன் என்னன்னா இந்த பாஸ்ஜீன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹாலஜன் டெரிவேட்டிவ் காம்பவுண்ட். ஹாலஜன் டெரிவேட்டிவ் காம்பவுண்ட். அதே மாதிரி சில பேர் கழுத்துல பார்த்தீங்கன்னா காய்டர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? டிசீஸ் இருக்கு. இந்த காய்டர் அப்படிங்கிறது தமிழ்ல சொன்னா முன் கழுத்து கரளைன்னு சொல்லுவாங்க. கழுத்து இருந்து எவ்வளவு பெருசு இருக்கும். அதுக்கு எந்த டெஃபிஷியன்சினால வருது? காய்டர் அப்படிங்கிறது. காய்டர் ஊர்ல இருக்காங்களா இல்லையா?
வில்லேஜில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இந்த இடத்துல ரொம்ப பெருசாக வீங்கி இருக்கும். அது வீக்கம் இல்லை, அது பேர் காய்டர். அந்த காய்டர் எதனால வருதுன்னா அயோடின் டெஃபிஷியன்சினால வரும். அயோடின் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ஹாலஜன் காம்பவுண்ட். ஹாலஜனா இல்லையா? அந்த அயோடினுடைய பற்றாக்குறை உடம்புல டெஃபிஷியன்சி குறையக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட் அப்படி இருக்கக்கூடிய இந்த தைராய்டு கிளாண்ட் பெருசாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த தைராய்டு கிளாண்ட் நார்மலாக இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இது வரைக்கும் பெருசாக. அது சின்ன சைஸாக இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கலாம், இன்னும் பெருசாக கூட இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா அயோடினுடைய டெஃபிஷியன்சி. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அயோடின் இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து சாப்பிடுங்க. அயோடின் இருக்கக்கூடிய சால்ட்டை சாப்பிடுறதுனால வராது. சரிங்களா? அயோடின் நம்ம உடம்புல அந்த செக்ரெட் ஆகக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டுக்கு தேவையான அயோடின் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, தைராய்டு. அந்த தைராய்டு கிளாண்ட் இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய என்ன சொல்றாங்க, காய்டர் அப்படிங்கிற. இது எல்லாமே ஹாலஜன் காம்பவுண்ட். நீங்க எந்த மருந்து வாங்கினாலும் ஏதாவது ஒரு மருந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இது பெஸ்டிசைட் இருக்கா, பூச்சிக்கொல்லி மருந்து பார்த்துருக்கீங்களா, அந்த வீட்டுக்கு நீங்க ஏதாவது இப்போ யூஸ் பண்ணுறதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலான பெஸ்டிசைடு, அதே மாதிரி நமக்கு ஃபங்கிசைடு இதெல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஹாலஜன் காம்பவுண்ட் தான் இருக்கும். பெரும்பாலான ஹாலஜன் இதெல்லாமே ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ். அது ஹாலோ அல்கைனா இருக்கலாம், ஹாலோ அல்கா இருக்கும். சரிங்களா? நீங்கள் நார்மலாக காய்ச்சல் இல்லை ஹை ஃபீவர் இருக்கக்கூடியது, மலேரியா மாதிரி இருக்கக்கூடிய காய்ச்சல், இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கக்கூடிய காய்ச்சல், அதே மாதிரி வேர்ல்டு வார், இந்த மாதிரி ஹைலி பாய்சனஸ் கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல் கிடையாது, அதாவது ஹெல்த்துக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இதெல்லாமே என்னுடைய டெரிவேட்டிவ் அப்படின்னா ஹாலோ அல்கைன் அண்ட் ஹாலோ அலைனுடைய டெரிவேட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், ஹாலோ அப்படின்னா ஹாலஜன், அல்கைன் அப்படின்னா ஜெனரல் ஃபார்முலா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன். மீத்தேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். இதான் மீத்தேனுக்கான ஃபார்முலா. இப்போ மீத்தேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன், ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்றேன். அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது குளோரின் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3Cl. அப்ப இது பேர் என்னது, மெத்தில் குளோரைடு இல்லைன்னா மீத்தேன் குளோரைடு. கரெக்டா இல்லையா? இது என்னது, அல்கைன், அல்கைனுடைய டெரிவேட்டிவ்ஸ். அப்ப இது பேர் ஹாலோ அல்கைன். இப்போ இது ஜெனரலா என்ன சொல்லலாம், அல்கைன் சொல்லலாமா? இது அல்கைன் சொல்லலாம், CH3. இந்த டேஷ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேஷ் தான் வந்து அல்கைன். சரிங்களா? இந்த அல்கைல் குரூப்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் அல்கைல் குளோரைடு சொல்லலாம், அல்கைல் ஃப்ளூரைடு சொல்லலாம், அல்கைல் அயோடைடு சொல்லலாம், அல்கைல் குளோமைடு சொல்லலாம். அப்ப அல்கைல் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அல்கைல் இருந்து ஜெனரல் ஃபார்முலா என்னது, அல்கைல். ஜெனரல் ஃபார்முலா என்னது, அல்கைன். அந்த அல்கைல் இருந்து ஒன் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் கிடைக்கக்கூடியது இட் இஸ் கால்ட் தி அல்கைல். இட் இஸ் கால்ட் தி அல்கைல். அது மீத்தைல், ஈத்தைல், ப்ரோபைல், பியூட்டைல், ஐசோப்ரோபைல், ஐசோபியூட்டைல், எனிதிங் சொல்றது புரியுதா? இதுக்கு பேர் தான் அல்கைல். இந்த அல்கைலுக்கு ஒரு டேஷ் இன்கம்ப்ளீட் இருக்கு. அந்த கார்பன் எத்தனை வேலன்ஸ் இருக்கு, 4 வேலன்ஸ் இருக்கு. இப்போ எத்தனை வேலன்ஸ் இருக்கு, 3 வேலன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா கார்பன் இங்க 3 ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டல். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த வேக்கன்ட் ஆர்பிட்டல் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த வேக்கன்ட் ஆர்பிட்டல்ல ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டல்ல ஒரு OH இருக்கு, அது பேர் என்னது, மெத்தனால். OH இருக்கு, பேர் என்னது, மெத்தனால். NH2 இருக்கு, அமீனா. NH2 ஃபங்க்ஷன் குரூப் பேர் என்னது, இப்போ பாருங்க நான் ஒண்ணு எக்ஸாம்பிள் CH3Cl. இது பேர் மெத்தில் குளோரைடு. இது ஹாலஜன் டெரிவேட்டிவா, அல்கைல், ஹாலோ அல்கைல். கரெக்ட்டா இல்லையா? ஆமா. இப்போ அவனுடைய வேக்கன்சில ஒரு OH ஆட் பண்றாங்க, மெத்தனால். இது பேர் என்னது, மெத்தனால். NH2 ஆட் பண்றாங்க, அமீன். மெத்தில் அமீனா, மெத்தில் ஆல்கஹால், மெத்தில் குளோரைடு, மெத்தில் அமீன், மெத்தில் அமீன். CH3CONH2 அமைடா. CONH2 என்னது, அமைடா இல்லையா? இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் குரூப்ல ஜெனரலா இந்த மெத்தில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய வேக்கன்ட் ஆர்பிட்டலுக்கு எந்த ஃபங்க்ஷன் குரூப் வேணாலும் சேர்க்கலாம். ஆனா ஜெனரலா இந்த சிஸ்டத்துக்கு பேர் எல்லாத்துக்குமே அல்கைல். அது பேர் என்னது, இந்த மீத்தைல் ஆர் மெத்தில். சொல்றது புரியுங்களா? அல்கைல் அப்படின்னு சொன்னா கார்பனுடைய 3 வேலன்சி மட்டும் தான் கம்ப்ளீட்டா இருக்கும், ஒரு வேலன்சி இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய அந்த வேலன்ஸில் எந்த ஃபங்க்ஷன் குரூப் வேணாலும் ஆட் பண்ணலாம். நீங்க ஆட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் குரூப்பை பொறுத்து அதனுடைய நேம் வந்து மாறும். மெத்தில் குளோரைடு, மெத்தனால், மெத்திலமைன், எத்திலமைன், ப்ரோபைலமைன், பியூட்டைலமைன், அமைடு, மெத்திலமைடு, எத்திலமைன், எது வேணாலும் இருக்கலாம். அப்ப ஜெனரலா ஒரு அல்கேனா இருந்தாலும் சரி, அல்கீனா இருந்தாலும் சரி, அல்கைனா இருந்தாலும் சரி, அல்கேன் ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா, ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா அது பேர் அல்கைன். அல்கீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா அல்கீனைல். கரெக்டா இல்லையா? அது பேர் என்னது, இப்போ அல்கீன் இருக்கு, அந்த அல்கீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றாங்க, அது பேர் என்னது, அல்கீனைல். ஆன்சர் புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த அல்கைல், அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் அல்கைல், அல்கினைல், OL. இப்போ ஜெனரலா OL கூட எழுதலாம்.
சரிங்களா? அந்த மாதிரி எந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றாங்க. அப்ப ஜெனரலா இந்த அல்கேனா இருந்தாலும் சரி, அல்கீனா இருந்தாலும் சரி, அல்கைனா இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு பேர் அயன் சிஸ்டம். அதாவது சஃபிக்ஸ்ல என்ன இருக்கணும், n அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இருக்கும். சரிங்களா? இதை பொறுத்து நம்ம எல்லா காம்பவுண்டும் டெரைவ் பண்ணுவோம். அப்ப ஹாலோ அல்கைனா என்ன, நமக்கு சிலபஸ் ஆல்கஹால் இருக்கு. அடுத்த டாபிக் என்னது, ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர். ஆல்கஹால் இருக்கு. அப்ப அல்கீன்ல இருந்து என்ன பண்ணலாம், ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு OH ஆட் பண்ணோம்னா அது பேர் என்னது, ஆல்கஹால். ஆல்கஹால் இல்லையா? அதே அலீன் சிஸ்டத்துல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு OH குரூப் ஆட் பண்றது அதுக்கு பேர் என்னது, ஃபீனால். ஹைட்ராக்சி பென்சீன் அதுக்கு பேர் என்னது, ஃபீனால். அப்ப அரோமேட்டிக் ஆல்கஹால் அது. இது என்ன ஆல்கஹால், அலிபாட்டிக் ஆல்கஹால். அலிபாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம். என்ன பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம், சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம். அது அல்கேன், அல்கீன், அல்கைன். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். அரோமேட்டிக் சொன்னா பென்சீன், பென்சீன் உடைய டெரிவேட்டிவ்ஸ். பென்சீன், பென்சீன் உடைய டெரிவேட்டிவ். இதெல்லாம் அரோமேட்டிக் சிஸ்டம். அதுதான் ஜெனரலா 3 கேட்டகரி தான். ஒன்னு அல்கேன், அல்கீன், அல்கைன். இன்னொரு அரோமேட்டிக் சிஸ்டம். இது எல்லாமே அலிபாட்டிக் சிஸ்டம். இது என்னது, அரோமேட்டிக் சிஸ்டம். இந்த 2 சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் நீங்க இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டும் டெரைவ் பண்ணுவீங்க. ஹாலோ அல்கேன், ஹாலோ அலீன், ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர். அதுக்கப்புறம் வரக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர். அதே மாதிரி ஆல்டிகைட், கீட்டோன், அமைன், பயோ எல்லாமே இதே சேம் தான். ஜெனரல் கேட்டகரி இது அலிபாட்டிக், இது அரோமேட்டிக். புரியுதா இல்லையா? இதை வச்சு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நீங்க படிச்சுக்கணும். புரியுதா?